அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்றுள்ள ட்ரம்ப் அந்நாட்டின் 47வது அதிபராக அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பதவியேற்க இருக்கிறார். இதற்கான பணிகளை அவர் ஆரம்பித்துள்ளார். முதற்கட்டமாக அவர் தனது கேபினட்டில் இருக்க போகும் அமைச்சர்களின் பெயர்களை தேர்வு செய்து வருகிறார். அதே நேரம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வென்றதிலிருந்தே அமெரிக்காவில் வினோத சம்பவங்கள் நடந்து வருகின்றன. ஒரு சில பெண்கள் ட்ரம்பிற்கு அதிகளவில் வாக்களித்து வெல்ல வைத்த ஆண்களுடன் இனி உடலுறவு கொள்ள மாட்டோம் என போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இது கொரியாவின் 4B இயக்கத்தில் உள்ளடங்கியது. 4B இயக்கம் என்பது செக்ஸ், டேட்டிங், திருமணம் மற்றும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது போன்றவைகளை உள்ளடக்கும். தற்பொழுது ட்ரம்பின் வெற்றியால் அங்குள்ள பெண்கள் 4B இயக்கத்தை பின்பற்ற தொடங்கியுள்ளனர். அமெரிக்காவில் மிகப்பெரிய கருக்கலைப்பு மாத்திரை விற்பனையாளரான 8Axis என்ற நிறுவனம் தங்கள் விற்பனை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக ட்ரம்ப் வென்றவுடன் மட்டும் கருத்தடை மாத்திரைகளின் விற்பனை வழக்கத்தை விட சுமார் 17 மடங்கு அதிகரித்துள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதே போல டெலிமெடிசின் மூலம் கருக்கலைப்பு மருந்துகளை வழங்கும் ஜஸ்ட் தி பில் என்ற நிறுவனமும் கடந்த ஒரு வாரமாக தங்கள் விற்பனை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இது போன்ற நிகழ்வுகள் என்பது அசாதாரண ஒன்று என்றும் அந்த நிறுவனம் CEO தெரிவித்தார். அமெரிக்காவில் இந்த தேர்தலில் கருக்கலைப்பு விவகாரம் முக்கிய பேசுபொருளாக இருந்தது. அந்நாட்டு உச்சநீதிமன்றம் கருக்கலைப்பு என்பது நாடு தழுவிய பெடரல் உரிமை இல்லை என்று கடந்த 2022 தீர்ப்பளித்தது. இதையடுத்து உடனடியாக ட்ரம்பின் குடியரசுக் கட்சி ஆட்சியில் இருக்கும் மாகாணங்களில் கருக்கலைப்பிற்கு தடை விதிக்கப்பட்டன. ட்ரம்ப் காலத்தில் நாடு முழுக்க அவர் கருக்கலைப்பிற்கு தடை விதிப்பார் என்று அங்குள்ள பெண்கள் அஞ்சுகிறார்கள். இதன் காரணமாக அங்குள்ள பெண்கள் கருக்கலைப்பு மாத்திரைகளை மொத்தமாக வாங்கி குவித்து வருகிறார்கள். இது மட்டுமன்றி கருக்கலைப்பு மற்றும் அதற்கான மாத்திரைகள் குறித்த தகவல்களை பகிரும் பிளான் சி இணையதளத்திற்கு வருவோரின் எண்ணிக்கையும் சுமார் 20 மடங்கு அதிகரித்துள்ளதாம். ட்ரம்ப் காலத்தில் கருக்கலைப்பு உரிமைக்கு நெருக்கடி வரலாம் என்பதால் அதற்கேற்ப மக்கள் தயாராகி வருவதாக பிளான் சியின் இணை நிறுவனர் எலிசா வெல்ஸ் கூறினார். கருத்தடை மாத்திரைகள் மட்டுமன்றி கருத்தடை சார்ந்த மற்ற பொருட்களின் விற்பனையும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் ட்ரம்ப் நேரடியாக கருத்தடைக்கு தடை விதிக்கும் வாய்ப்பு குறைவு என்றே அங்குள்ள வல்லுநர்கள் கூறுகிறார்கள். மாறாக கருத்தடை மாத்திரைகள் உள்ளிட்டவற்றை வாங்க அல்லது அணுகுவதை கடினமாக்கக்கூடும். அதற்கு கட்டுப்பாடுகளை அவர் விதிக்கலாம் என்று கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.